நான் அதை வீட்டிட்டேன். இப்போ வீடும் போயிருச்சு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு ராஜ்யே போய், ஒரு கிராமே போய். 40 ஆண்டுகளுக்கு மேலாக சூரல் மலையில் வாழ்ந்த மக்களின் வேதனை தெரிக்கும் குரல்கள் தான் இவை. இனி சூரல் மலைக்கு செல்ல முடியாது, அங்கு எங்களுக்கு எதுவுமே மிச்சமில்லை என்று கூறும் அவர்களின் வார்த்தைகள் இயற்கை பேரிடரின் கோர தாண்டவத்தை உணர்த்துகின்றன. ஒரே இரவில் பல 100 குடும்பங்களுக்கு மரணக்குழியாக சூரல் மலை மாறும் என்று அங்கு வாழ்ந்த யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். ஏற்கனவே கணவரை இழந்துவிட்ட மெப்பாடி பகுதியைச் சேர்ந்த சாவித்திரி தனது 2 மகள்களையும் திருமணம் செய்து வெளியூருக்கு அனுப்பிவிட்டார். கடந்த 26ஆம் தேதி இரவு வயநாடு மாவட்டத்தில் பெருமழை பெய்தபோது இவரது வீடும் பாதிக்கப்பட்டது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஹஸ்பண்ட் இல்லை, பிள்ளைங்க அவங்க பாடு நோக்கி அவங்க போயிருக்குது. நான் ஒண்டிதான் இருக்கிறேன் வீட்டில். நான் அங்கங்கே சமையல் வேலைக்கு தான் போகிறேன். சமையல் வேலை செஞ்சு ரிசோர்ட்டில் சமையல் வேலை செஞ்சு தான் பிழைக்கிறேன். அன்னைக்கு நான் சமையல் வேலை செஞ்சு வீட்டுக்கு போகலாம், மழையாக இருக்குது, கெஸ்ட் இல்லை, வீட்டுக்கு போனோன்னா போங்க, லீவ் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. அதனால் லீவ் எடுக்க சொன்னதுக்கு அந்த ஆள் சொன்னான், நீங்கள் அங்கே போனால் சேஃப்டியாக இருக்குமா, இங்கே இருங்க அப்படி சொன்னதுக்கு நான் அன்னைக்கு போகல. அதனால் நான் தப்பிச்சுக்கிட்டேன். இல்லைங்க ஞானும் போயிட்டுண்டாவும். வீடு மற்றும் உடைமைகளை இழந்து தவிக்கும் சாவித்திரிக்கு அவரது மகள்கள் இருக்கிறார்கள் என்பது சற்றே ஆறுதலான விஷயம். ஆனால் சூரல் மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தனது சகோதரியின் மொத்த குடும்பமும் கண்முன்னே இறந்து போனதாக வேதனையுடன் தெரிவிக்கிறார் സൂറൽ മലയെச் ചേർന്ന വിജയൻ. ഈ സംഭവം നടക്കുന്നതിന് 1:10 എൻ്റെ മോന് ഒരു സംശയം വിചാരിച്ചിട്ട് ടോർച്ചും മേടിച്ച് എൻ്റെ അടുത്ത് ചെറിയച്ഛൻ പറഞ്ഞ ആളുടെ വീട്ടിൻ്റെ അടുത്ത്, അങ്ങനെ അടുത്തടുത്താണ് ഒരു കുടുംബം. ചെറിയച്ഛൻ്റെ വീട്ടിൻ്റെ അടുത്ത് ടോർച്ച് അടിച്ച് നോക്കി വെള്ളം കയറിയും കൊണ്ടിരിക്കുകയാണ്. പുഴയിൽ നിന്ന് കയറിയും കൊണ്ടിരിക്കുന്ന സമയത്ത് മോൻ പറഞ്ഞു, ഞങ്ങൾക്ക് വെള്ളം കയറിയിട്ട് എന്താ നമ്മൾ ചെയ്യാം എന്ന് ചോദിച്ച് കഴിയാത്തവന് ഈ സെക്കൻഡ് കൊണ്ടാണ് ഒരു ഒച്ച കേൾക്കുന്നത്. ഒച്ച കേൾക്കൽ തൊട്ടടുത്ത അളിയനാണ്. അളിയൻ്റെ പേര് സുദർശൻ, മകൻ്റെ പേര് ലെനി. അവരെ വിളിച്ചു, പെങ്ങളെ വലിയ വത്സല വിളിച്ച് കഴിയുമ്പോഴേക്കും പൊട്ടി വന്ന് നേരെ പേരനും വാർപ്പിൻ്റെ മുകളിൽ വീണ് അളിയൻ്റെ മകനും അപ്പം തന്നെ. പിന്നെ അനിയന്മാരും എല്ലാം വന്നിട്ട് വടം വെച്ച് വലിച്ചിട്ടാണ് പെങ്ങളെയും പേരക്കുട്ടികളെയൊക്കെ ഞങ്ങളെ കടത്തി കൊണ്ടുപോയത്. പിന്നെ മൂത്ത അളിയൻ്റെ ബേബി പറഞ്ഞ എൻ്റെ മൂത്ത പെങ്ങളെ മകൻ്റെ കുട്ടിയും ഭാര്യയും ഫസ്റ്റ് മരിച്ചുപോയി. ഭാര്യനെ കിട്ടിയിട്ടില്ല ഇതുവരെ. അതാണ് ഇത്രയും നമ്മൾ കാര്യങ്ങൾ. വേറെ ഒന്നുമില്ല. വീടൊക്കെ നല്ല നശിച്ചുപോയി. ഒരു സാധനം ഇട്ട சட்டமுண்டல்லாண்டு வேற ஒன்றும் இல்லை. இதேபோல் சூரல் மலையில் தையல்காரராக இருந்த நாசர் தனது இரத்த சொந்தங்களில் 17 பேரை இழந்துள்ளார். இவரது வீட்டின் அருகே இருந்த உறவினர்களின் நிலையும் தெரியாததால் மிகுந்த வேதனையில் இருக்கிறார். പിന്നെ കുടുംബത്തിൽ നിന്ന് 17 പേര്, എൻ്റെ രക്തത്തിൽ പറഞ്ഞ 17 പേര് പോയിട്ടുണ്ട്. അതിൽ 9 പേരെ കിട്ടിയിട്ടുണ്ട്. ബാക്കി കിട്ടാനാണ്. കിട്ടിയവരൊക്കെ പിന്നെ മറവ് ചെയ്തു. പിന്നെ ഞങ്ങളിപ്പോൾ മേപ്പാടി ക്യാമ്പിലാണുള്ളത്. കുഴപ്പമൊന്നുമില്ല, ഇപ്പോൾ സേഫാണ്. മൊത്തം സ്വന്തക്കാർ മൊത്തമായിട്ട് ഒരു 40-ൽ കൂടുതൽ, 40-ൽ താഴെയല്ല, 40-ൽ കൂടുതൽ ആൾ പോയിട്ടുണ്ട്. ഇതിൽ കുറച്ച് പേരെ കിട്ടിയിട്ടുണ്ട്, കുറച്ച് പേരെ ഇനി കിട്ടാനുണ്ട്. கண்முன்னே சொந்தங்களை இழந்த சோகத்தில் இருந்து அவர்கள் மீள்வது எப்போது? வீடு உட்பட அனைத்தும் பறிபோன நிலையில் மீண்டும் பூஜ்ஜியத்தில் இருந்து அவர்களது வாழ்க்கை தொடங்குவது எப்போது என்ற பல்வேறு கேள்விகளுக்கு எதிர்காலம்தான் விடை சொல்லும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வயநாட்டின் மெப்பாடியில் இருந்து செய்தியாளர் ஐயாச்சாமி.